ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபி அணிக்கும் இடையான ஐபிஎல் 2024 சீசனில் ஃபஸ்ட்டு கேமில் ஆர்சிபி வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் ஆடி இருப்பாங்க. அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஹைலைட்டடான விஷயங்கள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். டூப்ளசிஸினுடைய அதிரடி வந்து வீண் போகல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் மற்றும் அனுஜ் ராவத் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆர்சிபி டீமை ஓரளவுக்கு வந்து கௌரவமான ஒரு ஸ்கோர் காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் டூப்ளசிஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. குறிப்பாக 3வது ஓவரில் தீபக் சகார் ஓவரில் 17 ரன் 4 4 அடிச்சிருப்பார். அந்த ஓவரில் 35 ரன் எடுத்து அவர் வந்து அவுட் ஆகிருப்பார். டூப்ளசிஸ் அவுட் ஆன உடனே அடுத்தடுத்து 2 பேர் டக் அவுட், படிடார் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல். அதுலேயும் மேக்ஸ்வெல் வந்து கோல்டன் டக் அவுட் ஆகி ஆர்சிபி ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி மற்றும் கேமரான் கிரீன் இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. விராட் கோலி 21 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. துரதிருஷ்டவசமா ஒரே ஒரு 6 மட்டும்தான் வந்து கிங் கோலி வந்து அடிச்சிருப்பாரு. இருந்தாலும் இந்த கேம்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி ஒரு சில ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. T20 கிரிக்கெட்ல 12,000 ரன்களை விராட் கோலி வந்து அடிச்சிருக்காரு. இதில் T20 அப்படிங்கிறப்ப இன்டர்நேஷனல் T20 மட்டும் இல்லாமல் ஐபிஎல் மாதிரி ஒரு கண்ட்ரிலையும் நடக்கக்கூடிய எல்லா T20யும் சேர்த்து தான் இந்த ஸ்கோரு. இப்போ இதில் வந்து கோலி ஐபிஎல்ல மட்டும்தான் ஆடுவார். ஆனால் மற்ற பிளேயர்ஸ் கோலி மாதிரி இதற்கு முன்னாடி ஒரு சில பிளேயர்ஸ் வந்து 12,000 ரன்களை வந்து அடிச்சிருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னா கிறிஸ் கெயில், ஷோயப் மாலிக், கிரண் பொலாட், அலெக்ஸ் ஹெல்ஸ், டேவிட் வார்னர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் மட்டும் கிடையாது, பாகிஸ்தான்லேயும் ஆடுவாங்க, பங்களாதேஷ் பிரீமியர் லீகு, அது மாதிரி எல்லா கண்ட்ரீஸில் நடக்கிற T20 லீக்ஸ் எல்லாத்துலேயுமே ஆடுவாங்க. அதனால தான் இவங்க எல்லாருமே ஈஸியாக வந்து கோலிக்கு முன்னாடி அடிச்சிட்டாங்க. கோலி வந்து ஐபிஎல்ல மட்டும்தான் ஆடி வந்துட்டு இருக்கார். அந்த வகையில் விராட் கோலி முதல் இந்திய வீரர் அப்படின்னு சொல்லலாம். 12,000 ரன்களை வந்து அடிச்சிருக்காரு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ரொம்ப கம்மியான இன்னிங்ஸில் கோலி அடிச்சிருக்காரு. கிறிஸ் கெயில் வந்து 345 இன்னிங்ஸில் 12,000 ரன்களை வந்து கடந்தார். விராட் கோலி 360 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 12,000 ரன்களை வந்து கடந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டாக 1000 ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக விராட் கோலி 1006 ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு. சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக மற்ற எந்த ஒரு பிளேயரும் இந்த ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணலை. ஆனால் கிங் கோலி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. பட் இந்த கேமில் வந்து ஒரே ஒரு 6 மட்டும்தான் வந்து அடித்து அவுட் ஆயிருப்பார். இவர் போன வேகத்திலே வந்து கேமரான் கிரீனும் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆயிருப்பார். அப்போ வந்து சோலி முடிஞ்சு. ஏன்னா வந்து ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரன்னுக்குள்ளாரே 5 விக்கெட் வந்து போயிருக்கும். அவ்வளோதான், ஒரு 150 வந்து வரவே மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் தான் கடைசி நேரத்தில் வந்து டீமை காப்பாற்றினது, மேட்சை கொண்டு போனது யார் அப்படின்னா அனுஜ் ராவத் மற்றும் தினேஷ் கார்த்திக் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 பார்ட்னர்ஷிப் கிட்ட வந்து அடிச்சிருப்பாங்க. 100 அடிக்கல அப்படின்னாலுமே 100 நெருங்கி இருப்பாங்க. அதிரடியாக ஆன அனுஜ் ராவத் 25 பந்தில் 48 ரன்னு, தினேஷ் கார்த்திக் 26 பந்தில் 38 ரன்னு. அதில் அனுஜ் ராவத் 18வது ஓவரில் 3 6 அடிச்சிருப்பார். துஷார் தேஷ்பாண்டே ஓவரில் அந்த ஓவரில் 3 6 உட்பட 25 ரன்கள் வந்து கிடச்சிருக்கும். அதுதான் வந்து டீமோட ஸ்கோரை வந்து உயர்த்தி விட்டுருக்கும். அதே மாதிரி முஸ்தபிசர் ரஹ்மான் இந்த கேமில் செம்மையாக போட்டிருப்பாரு. அவர் வந்து 4 ஓவர் போட்டு 30 ரன்னை விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுலேயும் அந்த முதல் 3 ஓவரில் இவர் வந்து 14 ரன் தான் கொடுத்துருப்பாரு. கடைசி ஓவரில் வந்து 16 ரன் வந்து அடிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஆர்சிபி 173 ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க. 150 கூட வந்து வரமாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத்தும் தமிழன் டிகேவும் மேட்சை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க. நன்றி.